வாழ்க்கையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே. நாயா சோகமா பாட்டு பண்ணுகிறா? பண்ணலப்பா, குடும்பத்து கஷ்டம். குடும்ப கஷ்டமா? வேலைக்கு போக வேண்டியது தானே? வேலைக்கு போனா மட்டும் அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. நல்லா வாய்ந்த மனுஷன் பாடான்னு மத்தவங்க தான் சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்த மனுஷன். நீயே சொல்லிக்கிற? எவனும் சொல்ல மாட்டேன்றான், நான் சொல்லிக்கிறேன். போ போ வேலையை பாரு. யோ உன் பிரச்சனை நாயா, நான் தீர்த்து வைக்கிறேன். பணம் தான்பா பிரச்சனை. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்பா, சாப்பிட கூட வழி இல்லப்பா. உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல. ஏற்கனவே கடன் கிட்ட வாங்கிக்கிறேன் அவங்க கிட்ட. உத்தம ஒருத்தருக்கு கூட 10 பைசா வாங்குறது இல்லை இது வரைக்கும். அப்போ உன்னை பணக்காரன் ஆக்கிறியா? நானு என்னப்பா சொல்றான்? உண்மைதான் சொல்றேன். நான் சொல்றபடி நீ கேட்டனா உன்னை பணக்காரன் ஆக்கிடுவேன். அப்பா தெய்வம் போல வந்துக்கிறேன். என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா. ஊர்ல தெரிஞ்சுங்கிட்ட எல்லார்கிட்ட போய் கடன் வாங்கு. கடன் வாங்கணுமா? அதுவும் நானா? இதாயா போய் வாங்கியா? தம்பி எனக்குன்னு ஒரு மரியாதைலாம் இருக்குதுப்பா, கடன்லாம் வாங்க சொல்றிய? ரொம்ப பழக்கமான கிட்ட வட்டி இல்லாம காசு வாங்கு, உன்னை பணக்காரன் ஆக்கிடுறேன். அதான் ஒன்னும் புரியலையா? எப்படி பணக்காரனா ஆகுவ? கடங்காரனா தான் ஆகுவ? நீ போய் எல்லார்கிட்ட வசூல் வா, அப்புறம் உன்னை பணக்காரன் ஆக்கறனா இல்லையா பாரு. சரிப்பா, தெரிஞ்சவங்க எல்லாம் போயிட்டு எவ்வளவு முடியுமோ வாங்கிக்கிட்டு வரேன். பாவம் பணக்காரன் ஆக்கி விட்டுலாம். ராமே ராமே. ஆனா வணக்கண்ணா. வணக்கம்பா. உன்னை பார்க்கலாம் தான் ஓட்டான போலான்னு போறேன். என்ன சொல்லுண்ணா? ராமே தப்பா நினைக்காத, ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா, அடுத்த மாசம் குத்துறேன். 10,000 ரூபாய் தானே, இன்னும் அப்படி கெஞ்சுற வாங்கிக்கண்ணா. ரொம்ப நன்றிப்பா, அடுத்த மாசம் குத்துறேன்பா. நன்றின்றலாம் சொல்லாதண்ணா. இதாண்ணா வச்சுக்கண்ணா. கேட்ட உடனே குத்துட்டுப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. அடுத்த மாசம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இன்னும் 2 மாசம் கழிச்சு கூட கொண்டா போனா. அடடா எதுவுமே கேட்காத குத்துட்டு போயிடப்பா, நல்லவன்பா. சரி ராகுவன்னா போய் கேட்போம். யோ காசு கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது, வட்டியும் கொடுக்கல முதல்ல கொடுக்கல, போலீஸ் கேஸ் தான் கொடுக்க போறோம் மேல. நான் வேலை போயிடுச்சுண்ணா, அதனால தானே கொடுக்க முடியல, கோச்சிக்காதண்ணா. அசால்ட்டா கோச்சிக்காதுன்னு சொல்ற. 1.5 வருஷம் தான் யாரா தாக்கு பிடிப்பாங்க? நான் எப்படின்னா அடுத்த மாசம் கொடுத்துட்றேண்ணா, கோச்சிக்காதுண்ணா. ராகுவண்ணா வணக்கண்ணா. பாப்பா ஆந்தே நல்லா இருக்கியா? எங்கண்ணா ஜானியாண்ணா மோஞ்சா இருக்குது. எல்லாம் அதே தான்ப்பா. சரி என்ன இப்ப ரொம்ப டல் ஆயிட்டுக்கிற? ஒன்னும் இல்லைண்ணா, ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுதுண்ணா, அடுத்த மாசம் குத்துறேண்ணா, கொடுண்ணா. அது என்னயா நீ இப்படி கஞ்சி நிக்கிற? 20,000 நான் தரேயா. அண்ணா அடுத்த மாசம் கண்டிப்பா குத்துறேண்ணா. யோ 5 மாசம் கழிச்சு கூட கூடு, இப்ப என்ன இதுக்கு? ரொம்ப நன்றிண்ணா, நீ சொன்னதே போதுண்ணா. நன்றிலாம் எதுக்குப்பா, இந்தாப்பா. நோ என்னண்ணா கேட்ட உடனே குடுத்துட்டா? இப்பதான் ஒருத்த வசூல் பண்ண எத்தனை கொடுத்தா, வச்சுக்கியா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வட்டி எவ்வளோண்ணா? டேய் வட்டிலாம் எதுக்குடா, அதெல்லாம் வேணாம் போடா. மறக்க மாட்டேண்ணா, உன்னை போயிட்டு வரேண்ணா. எப்படி அந்த மனுஷன்? நோ என்னன்னா அவருக்கு மட்டும் வட்டியே இல்லாம காசு கொடுத்து அனுப்புற? அவனை நீ ஒன்னா போடா, வட்டி எத்தனை ஒரு வழியை பாடுறா. சரிண்ணா. 20, 10, 30 இன்னொரு 20,000 வாங்கிட்டா போதும். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கல்லுப்பண உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துற அவ கல்லுப்பண உதட்ட காட்டி தன்ன நான். தம்பி என்ன கவனிக்குதாப்பா? ஒன்ன தெரியாம இருக்குமாண்ணா? என்னன்னா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எங்க இருக்க, எப்படி இருக்க? நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. என்னண்ணா என்ன ஆச்சு, ரொம்ப சோகமா இருக்க? தம்பி அது இருக்கட்டும்பா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண பண்ணுவியா? என்ன ஹெல்ப் நான் சொல்லுனா, இதெல்லாம் கேட்கணுமா? ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துனா ஒரு 2 மாசத்துல கொடுத்துட்றேன்பா. அட 20,000 தான்ண்ணா, வாங்கினு போனா இதேனா இவ்வளவு கெஞ்சி கேக்குற? தம்பி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டும் கேட்கறது கிடையாதுப்பா, அதனால தான்ப்பா தயங்கி தயங்கி கேக்குறேன். அட என்னண்ணா நீ? என்ன ரொக்கையா 30,000 ரூபாய் இருக்குது. 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 6 மாசம் கழிச்சு கூட குண்ணா. தம்பி ரொம்ப நன்றிப்பா. அட நன்றி எல்லாம் எதுக்குண்ணா, நீ போனா போய் ஆவேண்டு பாருண்ணா. எப்பா எப்பதாப்பா வர டைம் ஆயினே போகுது. வர இருப்பா, ஏன் அவசரப்படுற? அப்படிதான் சொல்லி நிக்கிறேன் நாள் அவரா. இங்க வேற பணம் வேணும்னா காத்துந்தா இருக்கணும், புரிஞ்சுக்கோ. நோ நான் எவ்வளவு நேரம் வேணா காத்துட்டு இருக்கேண்ணா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுண்ணா. பார் அவனை மாரி இருக்கணும். ஏம்பா வட்டி கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுப்பா. 100க்கு 5 ரூபாய் வட்டி, இஷ்டம் தான் வாங்க, இல்ல போங்க. எது 5 ரூபாய் வட்டியா? லைன் கட்டிங்கிறாங்க ஆளுங்க, நான் ஒன்னானவா.
நோ எனக்கு வேணும்னா எனக்கு குத்துருங்கண்ணா. ஐயோ இல்லன்ட்டு போறான். எப்பா எனக்கும் குத்துருப்பா. வெயிட் பண்ணுங்க. என்ன கூட்டம் சேர்த்து வச்சுக்கிறான் ஒன்னும் புரியலையா? வாயா உனக்காக எவ்வளவு நிறைய காத்து நிக்கிறியா? இந்தப்பா காசு. எப்பா நீ சொன்ன மாதிரி வாங்கி வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறதா? பொம்மை நீர் அவசரப்படாத. ஏய் நீ எவ்வளவு கேட்டா? 10,000 ரூபாய் கொடுங்கண்ணா. இந்தா 8,500 ரூபாய் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டபர் வட்டி மாசம் வந்துடணும். நீ ஏமாத்த நினைச்சா அவள்தான். நான் கண்டிப்பா வந்துருவேண்ணா. நான் ஏமாத்த மாட்டேண்ணா. உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணா. வரண்ணா. உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும்ண்ணா. 20,000 ரூபாவா? இந்தா 17,000 ரூபாய். ரொம்ப நன்றிண்ணா. அவனுக்கு சொன்னதான் உனக்கும் புரியுதுல்ல? நான் மாச சம்பளம்காரண்ணா. 1ஆம் தேதி ஆனா கரெக்டா எடுத்துன்னு வந்து குத்துருவேன். நீ கவலைப்படாத. வரண்ணா. ஏய் உனக்கு எவ்வளோண்ணா? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும். இந்தா உனக்கும் 17,000 ரூபாய் இருக்குது பேரு. ஓகேண்ணா, நான் மாசம் வட்டி குத்துறேண்ணா. ஊட்டாண்டா வர மாதிரி வச்சுக்காத. நீ எடுத்துன்னு வந்து குத்துரு. சரிண்ணா. நோ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுண்ணா. 10ஆ? 8,500 ரூபாய் இருக்குது பேரு. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நான் மாசம் குத்துறேண்ணா. மாசம் குடுக்கலன்னா காக்கா மாரி பறப்ப. புரியுதா? புரியுதுண்ணா. வரண்ணா. ஏம்பா என்ன எல்லாருக்கிட்டும் காசு கொடுத்துட்டான்? தோபர் இதுல 9,000 ரூபாய் இருக்குது. இந்த 9,000 ரூபாய் நீ சம்பாதிச்சுக்கிற. நான் சம்பாதிச்சுக்கிறேன். நான் கடன் தானே வாங்கிக்கணும் வந்தேன். நீ கடை வேணும். அந்த காசு அவங்க கிட்ட பத்திரமா இருக்குது. இது நீ சம்பாதிச்ச காசு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இது எப்படிப்பா இது? இதுதான்டா இந்த உலகத்துல நிறைய நடந்துனுக்குது. பணமே இல்லாம நான் எப்படி சம்பாரிச்சேன்? நீ சம்பாதிக்கல, என் மூளை சம்பாதிச்சுக்குது. அதான் உனக்கு சொல்றேன். கேப்பா ரொம்ப நன்றிப்பா. இந்த காசு வச்சு இந்த மாசத்தை ஓட்டு. அவங்க காசு எப்படிப்பா கொடுக்கறதா? எல்லார்கிட்ட டைம் கேட்டுக்கிறல? ஆமா எல்லார்கிட்ட 2 மாசம் 3 மாசம் தர நிக்கிறேன். 2 மாசம் 3 மாசத்துல தர நிக்கிறல? வேற உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்களா? அவங்க கிட்ட காசு வாங்கி அவங்க கிட்ட குத்துரு. அவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்ட குத்துட்டா இதுதான் ரொட்டேஷன். எல்லார்கிட்டயும் நேர்மையா இருக்கு. நான் வட்டி பாட்டு வந்துக்கிட்டே இருக்கான். வாங்கி போனவங்க ஏமாத்திட்டாக்கா? ஏமாத்திரம் பார்த்து ஏன் கொடுக்கணும்? நல்ல கம்பெனி வேலை போறவங்களா பார்த்து கொடுக்கணும். இவனுங்களாம் கரெக்டா குத்துருவானுங்களா? கண்டிப்பா மாசம் குத்துருவானுங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோ. இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா? தப்பே இல்ல. இதுதான் நாட்டுல நிறைய இடத்துல நடக்குது. ஏப்பா எனக்கு ஒரு வழி காட்டிட்ட. ரொம்ப நன்றிப்பா. போ சொன்ன விதிய வச்சுக்கு போயிடுச்சுக்கோ. சரிதான்பா. எப்பா ஒருத்தனை வழி காட்டி விட்டோம். 3,000 ரூபாய் இருந்துச்சு. நம்ம போவோம். 1 year later. குடும்ப கஷ்டம் அதனால தானே தர முடியல. டேய் நீ 1000 கஷ்டப்படுறா. வாங்கின கடத்தை கொடுக்கணும் இல்ல? அடுத்த மாசம் கண்டிப்பா சேர்த்து குத்துறேண்ணா. உடுக்கலன்னு வச்சுக்க. தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. வணக்கண்ணா. ஆண்டண்ணா. வாடா எப்படிக்கிறா? நல்லா இருக்கண்ணா. என்ன பயங்கரமா ஆயிட்டு இருக்க? ஏய் போடா வயிற்று படாத. உங்களை மாதிரி ஆளாதான் அவ்வளவு கீழே இருந்தேன். என்ன இந்த மாதிரி பேசுற? உங்க கஷ்டத்துக்கு நான் கொடுத்து உதவணும் இல்ல? நீ ஓய்விட்டா நான் அதுல பணக்காரன் ஆயிட்டா? பணம் தானே ஆடாதுண்ணா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. டேய் போடா உன் வேலைக்கு போடுற எல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவு தென்னாட்டுல இருக்கிறாதுண்ணா. சரி நான் வரேண்ணா. போடா வந்துட்டான் அறிவுரை சொல்றதுக்கு. இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. டேய் அடுத்த மாசம் ஒழுங்கா காசு தரணும். என்ன பண்ணுன்னு தெரியாது. யோ நாயா இதா தெரிதா இல்லையா அண்ணா? ஓஹோ நீ என்ன விஷயம்? பைசா யோசிச்சு பாரியா? அப்படியா பேசுன? டேய் பைசெல்லாம் யோசிக்க முடியுமா? போடா என் லெவலே வேற. டேய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கா பேசு. டேய் போடா வந்துட்டான் நான் சொல்றதுக்கு. ஆனா இந்த ஒரு மனுஷனை எப்படிலாம் ஆக்குதுடா. டேய் நான் அந்த ஆனந்தம் இல்ல. இப்ப டரார ஆனந்த. நீ இப்படியே இரு. கொஞ்ச காலத்துல நீ எப்படி ஆறன்னு பாரு. சாபம் விட்டு போய் பாரு மூதை. போடுறவன